ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இன்னைக்கு கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்காண்டி நான் அவல்ல கேசரியும், அவல்ல பாயாசமும் செஞ்சிருக்கேன். அ சிம்பிளா இருந்துச்சு. அதே இதில ரொம்பவும் டேஸ்ட்டா இருந்துச்சு. வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானுமே ஃபர்ஸ்ட் முறை தாங்க இது செஞ்சிருக்கிறேன். எனக்கு நல்லாவே வந்துச்சு. சரி உங்களுக்கும் வீடியோ எடுத்து போடலாம். நீங்களும் செய்வீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம ரவா கேசரி மாதிரியே இதுவும் நல்ல கையிலேயே ஒட்டியே வரல. நல்லாவே வந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன்ல 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கிறேன். அவல நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அவல் இந்த எடுத்து அ நம்ம கையில இது பண்ணையில நல்லா நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். இத ஆறுனோனையும் மிக்ஸியில போட்டு நம்ம ரவ பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. இந்த மாதிரி ரவ பதத்துக்கு குருணையா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் அதே பேன்ல நெய் ஊத்தியிருக்கிறேன். நம்ம முந்திரி பருப்ப வறுத்து விட்டுறலாம். முந்திரி பருப்பு அந்த நெய்யில நல்லா செவக்க வறுத்து நீங்க தனியா எடுத்து வச்சுக்கங்க. அது கூடயே நெய் அதிகமா இருந்தனால அது கூடயே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேன்ல கொஞ்சமா மட்டும் நெய் இருக்கு. அது கூடயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல அவல், அ அவலோட அந்த ரவை அத நம்ம போட்டுறலாம். போட்டு அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம 1 கப்பு அவல் எடுத்திருக்கிறோம். அதுக்கு நான் 3 கப்பு அதே கப்புல 3 கப்பு தண்ணி ஊத்துறேன். நீங்க தண்ணிக்கு பதிலா பாலும் ஊத்தலாம். 2 கப்பு தண்ணியும், 1 கப்பு பாலும் அந்த மாதிரி ஊத்தி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் 3 கப்பு தண்ணி தான் எடுத்திருக்கிறேன். இப்போ அந்த தண்ணிய ஃபுல்லா வெந்து வந்துருச்சு அவல். இப்ப என்ன பண்றேன், அடுப்ப சிம்ல வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சர்றேன். பாருங்க ஃபுல்லாமே வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம், நம்ப எந்த கப்புல அவல் எடுத்தோமோ, அதே கப்புல நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் 1 கப் எடுக்கலைங்க. 3/4 கப்பு எடுத்திருக்கிறேன். ஏன்னா, சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலா சீனியும் போட்டு செய்யலாம். இதே அளவுக்கு போட்டு செய்யலாம். நல்லாவே இருக்கும். இப்போ நம்ப அது நல்லா நாட்டு சர்க்கரையில நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ப வறுத்து வச்சோம்ல முந்திரி பருப்பு, அத போட்டுறலாம். அது போட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் நெய் ஊத்திக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கூட நீங்க நெய் ஊத்திக்கலாம். அ எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுறணும். அவ்வளோதாங்க. அதோட நம்மளுக்கு அவல் கேசரி முடிஞ்சிருச்சு. சிம்பிளா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்க. பாருங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலே இந்த மாதிரி நல்லா கெட்டியா வந்துருங்க. இப்ப நம்ம எடுத்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு படைச்சிடலாங்க. படைச்சுட்டு, நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு பாருங்க எல்லாத்துக்கும் எப்படி செஞ்சு வருதுன்னு குடுங்க. சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனா டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நானே இத ஃபர்ஸ்ட் தடவ செய்றேங்க. எனக்கும் நல்லாவே வந்திருந்துச்சு. வாங்க அடுத்து நம்ம அவல் வச்சு பாயாசம் எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். அவல் பாயாசமும் நம்ம கிருஷ்ணருக்கு படைச்சாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். அதுக்கு நான் அவல் எடுத்து 1 கப் எடுத்திருக்கிறேன். அத ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுக்கிறேன், இந்த அவல.
ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு பேன் கழுவிட்டு நீங்க ஊற வச்சுட்டு, வச்சுக்கங்க. நீங்க வந்து இப்போ இந்த வந்து கப்ல தான் நான் வந்து அடுப்புல அவல் எடுத்திருக்கிறேன். இதே கப்ல வந்து நான் தண்ணி ஊத்திக்கிறேங்க. இங்க பாருங்க. அவலும் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறிருச்சு எனக்கு. இத வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அவல. இப்ப வந்து நான் அந்த எந்த கப்ல அவல் எடுத்தேனோ, அதே கப்ல 3 கப்பு தண்ணி ஊத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப்பு பால் ஊத்தியிருக்கிறேன். இதான் வந்து கணக்குங்க. இப்ப அடுப்ப ஆன் பண்ணிட்டு, இது பால் வந்து கொதிச்சு வரட்டும். நீங்க உங்களுக்கு பால் அதிகமா வேணும் அப்படின்னாலும், 2 கப்பு தண்ணி, 2 கப்பு பால் அந்த மாதிரி கூட ஊத்திக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம்ல அத வந்து தண்ணி கொதிச்சு வந்த பிறகு போட்டுறலாம். போட்டு இது வந்து அவல் வந்து நல்லா இதிலேயே வந்து வெந்து வரட்டுங்க. இது வந்து நம்ம ஈஸியா செஞ்சிரலாங்க. ஒரு 10 நிமிஷத்துலயே செஞ்சிரலாம். வெந்து வரட்டும் அவல் பார்க்கலாம். பாருங்க அவல் வந்து எனக்கு நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியா வந்துருச்சு எனக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஏலக்காவோட உள்ள இருக்கும்ல விதை, அத வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இங்க பாருங்க. அத போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்புல அவல் எடுத்தோமோ, அதே கப்புல 1 கப்பு வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. நீங்க வந்து மண்ணு, கல்லு இல்லாத நல்ல தரமான நாட்டு சர்க்கரையா வாங்கி யூஸ் பண்ணிக்கீங்க. இல்லைன்னா நீங்க வந்து வடிகட்டிட்டு தான் வந்து போட வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து நீங்க சீனி கூட போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். போட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சு வரட்டுங்க. அதோட நம்மளுக்கு வந்து பாயாசம் ரெடி ஆயிரும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த வறுத்து வச்சோம்ல முந்திரி பருப்பு, நெய்யி அத வந்து நம்ம ஊத்திரலாம். நெய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து கொஞ்சம் நெறையாவே ஊத்திக்கிங்க. நான் வந்து நெய் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஊத்தியிருக்கிறேன். நெய் கொஞ்சம் பத்தலைங்க. அதனால நான் எக்ஸ்ட்ராவே இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கிறேங்க. பாருங்க, நம்மளுக்கு அவல் பாயாசம் ரெடியாகி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துல அவல் பாயாசம் ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் நீங்க இந்த 2மே பாயாசமும் அவல் செஞ்சு, கேசரியும் நீங்க வந்து சாமி கும்பிடுங்க. ஓகே. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு. ஓகே பாய்.